இந்த ஊர்ல நம்ம சிக்கன் 55 மசாலா பாக்கெட் செம்ம டேஸ்ட் இருக்கு, அதனால ரொம்பவே சூப்பரா விக்குது. ஆமாம், நம்ம சிக்கன் 65 மசாலா பேக்கெட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுடா. அதில் தாஜா அரைக்கிற சீரகம் மிளகாலாம் இருக்கிறது தானே. இப்போ நேரமே ஆச்சு, 6 மணிக்கே கடை போடணும். பசங்களாம் வாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கடை சிக்கன் 65 வாங்க தான் நான் ஸ்கூல் முடிஞ்சதும் நேரா ஓடி வந்தேன்னு. அருமையா வாசனை வருது. சீக்கிரமா ஒரு பிளேட் சிக்கன் 65 கொடுங்க இந்த அண்ணே. ராம் சொட்டு சிக்கன் 65 நல்லா சாப்பிட்டா. ஆமா, நிஜமாவே உங்க சிக்கன் 65 மசாலா சூப்பரா இருக்கன்னா. என் ஃப்ரெண்டு ஒருத்தனே சொல்லி தான் இந்த கடைக்கு வந்தேன். செம்ம டேஸ்ட் அண்ணா. எப்படி இவங்க கடையில மட்டும் இப்படி வியாபாரம் ஆகுது? நம்ம கடையில ஒரு பொருளும் விற்கல. இது என்ன மாயமோ மனிதரமோ? மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லைடா. எல்லாமே அந்த சிக்கன் 85 மசாலா தான். அதுதான் அவங்ககிட்ட இருக்கிறதால தான்டா வியாபாரம் சூப்பராக போகுது. அது இல்லைன்னா பாதி அளவு கூட வியாபாரம் நடக்காது. அப்போ அந்த சீக்ரெட் மசாலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை கையில் எடுத்துட்டோன்னா கஸ்டமர் எல்லாரும் நம் தேடி வருவாங்க. அவங்க கடை போயிடும். இதுதான் நம்ம லூசு பிளான். நீ சொன்னது சரிதான்டா. அவங்க அந்த மசாலாவை வீட்லயே தயார் பண்றாங்க. நான் போய் பார்த்து வரேன். நாமும் அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வியாபாரம் வேற லெவலுக்கு போ. 1/2 கிலோ சீரகம் 1 கிலோ தனியாக மாற்றி நல்லா வறுத்து மசாலா போடுறேன். நல்லா கல்ல கூட சூப்பராக மனம் வருது. சரி, இங்க நீங்க சொன்ன மாதிரி மசாலா ரெடி பண்றேன். அம்புட்டு நல்ல மனம் வருது. மசாலாவை தப்பாள்ல போட்டு வச்சுறேன். இந்த மசாலாவை எல்லாம் வாங்கி அங்க வச்சு சிக்கன் போடணும்னு இருந்தேன். நேரம் ஆகிடுச்சு. நாம இவ்வளவு மசாலா தயாரிச்சோம், இவ்வளவு சிக்கன் வாங்கி வச்சோம். ஆனா ஒருத்தர் கூட வாங்கல. என்ன தப்பு பண்ணேனோ தெரியல. அவள் கண்களில் நீர்த்துளிகள். அனுஜா ஒரு சாதாரண வீட்டுத் தாய், ஆனால் சமைப்பதில் ஒரு சிறந்த கலைஞி. அவள் தயாரிக்கும் சிக்கன் 65க்கு ஒரு தனி ருசி இருந்தது. அதுக்கு பின்னால் இருந்தது அவள் ரகசிய மசாலா. ரமேஷ், உங்க சிக்கன் 65 சும்மா அற்புதம். இன்னொரு பிளேட். ரமேஷ் சிரித்துக் கொள்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அவங்க மசாலா தான். அனுஜாவோட பாட்டிலேயே நான் திருடினேன். இப்போ க்ரௌடன் கிட்ட தான். ரமேஷ் அனுஜா கடையில் பின்புறம் நுழைந்து மசாலா பாட்டிலில் ஒரு பாகத்தை எடுத்து செல்கிறான். அவன் முகத்தில் வெற்றி உணர்வு. ரமேஷ் அனுஜா கடையில் பின்புறம் நுழைந்து மசாலா பாட்டிலில் ஒரு பாகு. இதுதான் அவங்க ரகசியம். நாளைக்கு பார்க்கலாம் க்ரௌடு. அனுஜா பார்த்து கொண்டே இருக்கிறாள். ரமேஷ் கடையில் கூட்டம். தன் கடை வெறிச்சோடுகிறது. நான் தினமும் 5 மணி நேரம் வேலையா பண்ணி இந்த மசாலாவை உருவாக்குறேன். ஆனா இப்போ அது வேறொரு கடையில சுவை கொடுக்குது. இது எப்படி? அம்மா, இது உங்க மசாலா இல்ல போலே. ரமேஷ் கடையிலேயே அந்த சுவை இருந்தது. என்னங்க, எப்போ? அவள் பயந்து ஒரு கேள்பாராய்ச்சி செய்கிறாள். அங்கே ரமேஷின் டஸ்ட்பின்ல மசாலா பாட்டிலின் துண்டுகள். அனுஜா நேராக ரமேஷின் கடைக்கு செல்லுகிறாள். உணர்ச்சியோடு கோபமின். நீ எங்க உழைப்பை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா உன்னால உண்மையான வெற்றி கிடைக்காது. மன்னிச்சிடுங்க அனுஜா, எனக்கு அந்த க்ரௌடு வேணும்னு பிழை செஞ்சேன். நீங்க உண்மை சொன்னீங்க. அதுவே போதும். உன்னால தப்பு நடக்காம இருக்கணும். 3 மாதங்கள் கழித்து புதிய கடை, புதிய வாழ்க்கை, நவீன ரொட்டிக்கடை. அனுஜா அண்ட் ரமேஷஸ் கிச்சன். ஒரே பேரில் இருவரும் வேலை செய்கிறார்கள். அனுஜா தனது நெஞ்சை தாங்கி ரமேஷை மன்னித்தாள். இருவரும் ஒன்றாக இணைந்து உண்மையோட உணவு வழங்க ஆரம்பித்தனர். காரணம் உண்மை, உழைப்பு, பகிர்வு தான் உணவுக்கும் வாழ்க்கைக்கும் பெரும் சுவை. சிக்கன் கதையின் நெறி